கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம், அனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், திருமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம். நலம் வளர் ஏக திருத்துவா சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம், நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம், சர்வேசா அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் என்றும் என்றும் உள்ளாய் சரணம், ஆதிகுணனே தருணம் தருணம், அருள் வடிவே சரணம், சர்வேசா திருமுதல் சரணே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், சர்வேசா. தலை தாழ்த்தி ஜெபிப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் தேவன் எங்களோடு கூட இருந்தீர், உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்பினீர் சுவாமி. காலை பொழுதிலே உம்முடைய சபைக்கு வந்து உம்மை துதித்து ஆராதிக்க நீர் கிருபை செய்தீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து உம்மை போற்றி துதித்து பாட எங்களை இங்கு அழைத்து வந்த தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் சுவாமி. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு செல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கொண்டு செல்ல எங்களை உம்முடைய கிருபையால் நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையிலே உண்மையாகவே தேவனுடைய ஆமென், அதை நன்றாக உணர முடிகிறது. தேவன் நிச்சயமாகவே நமது மத்தியிலே இருக்கிறார். அவர் மிகுந்த நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு நம்ம போகிறோம் இல்லைங்களா? நம்ம ஒரு சில பண்டிகை ஆனால் நம்ம ஷாப்பிங் போகிறோம், பெரிய பெரிய மாலுக்கு போகிறோம். நமக்கு பிடித்தமான நண்பர்கள் கூடுகையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நமக்கு பிடித்தமான இடங்களுக்கு நம்ம செல்கிறோம். நமக்கு பிடித்தமான உறவினர்களுடைய வீடுகளிலே நாம் சென்று சந்தோஷத்தை தேடுகிறோம். ஆனால் இங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் தேவனுடைய சமூகத்திலே கிடைக்கின்றது. அல்லேலூயா. இந்த பாடல் ஆராதனை பாடல்கள் பாடும் பொழுது உண்மையாகவே அவருடைய சமூகத்தை உணர்ந்தேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார் இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து என்ன நான் சிந்திச்சேன் அப்படின்னா, ஆண்டவரே அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அவருடைய சமூகத்துல அப்படியே காலம் பூரா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா? இந்த அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டா எவ்வளவு காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குல்ல. குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உறவினர்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, பக்கத்து வீடு, தூரத்து வீடு, பக்கத்து தெரு, பள்ளி, கல்லூரி,
கவலைகள், கஷ்டங்கள், எதிர்காலங்கள் எவ்வளோ இருக்கு, அடிக்கிட்டே போலாம். ஆனா அவருடைய சமூகத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரை துதித்து முழு மனதோடு அவரை துதித்து பாடும் பொழுது அவையெல்லாம் கரைந்து விடுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த நேரத்திற்காக தேவனைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட பாஸ்டர் அவர்களுடைய இந்த கட்டமைப்பை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? இந்த கட்டமைப்புக்காக அவர் செய்த தியாகங்கள், அவர் செய்த முயற்சிகள் ஒருபோதும் வீணாகல. இன்னைக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய திருச்சபைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன், நிறைய சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில சபைகள் மாத்திரமே நேர்த்தியாக, ரொம்பவும் அழகாக, சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை கட்டடத்தை குறித்து நான் பேசல, எவ்வளவு பெரிய சபை எவ்வளவு அழகா இருக்கின்றதை குறித்து நான் பேசல. ஆனால் இங்கு நடத்தப்படுகின்றதான ஆராதனை, இங்கு அமர்ந்திருக்கின்றதான ஒழுக்கம், இங்கு இருக்கின்றதான ஒரு நல்ல அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. பாஸ்டருக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதனைக்கென்று ஒருவரை ஏற்படுத்தி அவரை இவ்வளவு தூரம் பயிற்சி வித்து இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. மைக் சிஸ்டத்துக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க. முன்னாடி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒரு சில நபர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க இல்லைங்களா? நீங்க எல்லாம் அதை பார்த்து பாடும்படி அதுக்கு ஒரு ஆளை நியமித்திருக்கிறாங்க. தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக படைத்தார். படைத்துவிட்டு படைத்தவைகளை பார்த்து நல்லது என்று கண்டார். தேவன் நேர்த்தியை விரும்புகிறார். அதனால போதகருக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உண்மையாகவே இந்த சபைக்கு வருகின்றதான சபை விசுவாசிகள் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு மெய்ப்பன் எவ்வாறோ அவ்வாறே மந்தைகளும். ஒரு நல்ல மெய்ப்பன் கிடைப்பது மிகவும் கடினம். ஒருவேளை மெய்ப்பனுடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும், நிறைய சோர்வுகள் இருக்கும். அவைகள் மத்தியிலும் மந்தைகளை நேர்த்தியாக நடத்துறாரு இல்லைங்களா? அல்லேலூயா, பாக்கியவான்கள். இந்த சபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலும் காலை செய்திக்காக, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை செய்திக்காக நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேல் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். தானியேல் 6. மன்னிக்கணும், தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். வாசிக்க வேண்டாம், எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த தானியேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். தேவன் நம்மோடு கூட நிச்சயமாகவே அவர் பேசுவார். நமக்கு வேண்டிய காரியங்களை தேவன் இந்த பகுதியிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 2 தேவ கொள்ள போகிறோம். 2 தேவ மனிதர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவர் தானியேல், மற்றொருவர் யோபு. இந்த 2 தேவ மனிதர்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். தானியேலை குறித்து நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். சபை விசுவாசிகள், இந்த தானியேலை குறித்து யாருக்காவது நன்றாக தெரியுமா? கை தூக்கலாம். தானியேலை பற்றி, தானியேல் என்றும் ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அவர் தேவனை நேசித்த ஒரு மனிதர். அவரை பற்றி முழுசா யாருக்காவது தெரியுங்களா? சபை விசுவாசிகள் கை தூக்குங்க, தைரியமா கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். ஓகே, நல்லது. யோபுவை பத்தி தெரியுமா? யோபு, அவரை பத்தி ஏதாவது ஒரு விஷயம். சரி, யோபுவை குறித்து ஒரு சிலருக்கு தெரியும். தானியேல் என்று ஒரு மனிதர் இருந்தார். ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு நல்ல மனிதர். அதே போல யோபு என்னும் ஒரு மனிதன் இருந்தான்.
அவரும் தேவனை நேசிக்கின்ற ஒரு மனிதர். இந்த இரண்டு மனிதர்களை குறித்து இன்றைக்கு இந்த செய்தியில நம்ம பார்ப்போம். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். தானியேல் 6வது அதிகாரம், தானியேல் 6 வசனம் 4 யாராவது ஒருவர் வாசிப்போமா? மைக்ல நல்ல சத்தமா வாசிங்கம்மா. வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். அதோட நிப்பாட்டுவோம். முகாந்தரம் தேடினார்கள். தானியேல் ஒரு மனிதன் என்றால் தேவனை நேசிக்கின்ற ஒரு உத்தமன், தேவனுக்கு பயந்து அவருக்காகவே வாழ்கின்ற ஒரு நல்ல மனிதர். நம்முடைய சமுதாயத்துல சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பெரியவர் தங்கமான மனுஷன் தான். அந்த தெருவுல கடைசியில ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஒரு நல்ல மனுஷங்க அவரு, இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அவர் நல்ல மனுஷன்னு சொல்றது ரொம்ப ரேர், இல்லைங்களா? நம்ம ஈஸியா யாரையும் பார்த்து அவன் நல்ல பையன், நல்ல மனுஷன்னு சொல்ல மாட்டோம். ஒரு நல்ல பேர் நம்மளுடைய சமுதாயத்துல எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? இங்க நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம், நம்மளை பார்த்து என்னை பார்த்து யாராவது என்னைக்காவது இவர் நல்லவர்னு நம்மளை சொல்லியிருக்காங்களா? ஒரு கிளாஸ்ல 30 மாணவர்கள் அமர்ந்திருப்பாங்க, ஆசிரியர் ஒரு மாணவனை மட்டும் பார்த்து இவன் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், இஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது? இல்லைங்களா? நம்முடைய சமுதாயத்தில், நாம் வாழும் பகுதியில், நம்முடைய சபையிலே அல்லது நம்மளுடைய கிராமத்திலே நல்ல மனிதர்களை காண்பது மிகவும் அரிது. நல்லவர்களாய் மாற்றும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில் இங்க உட்கார்ந்திருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வசனத்தால் நம்மை கழுவி நம்மை நிரப்பி அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்து நம்மை சுத்தமாக்கி நேர்த்தியாக அவருடைய சமூகத்திலே இங்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார், இல்லைங்களா? அப்ப நமக்கும் நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற பிற மக்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம்? கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் நாம். அல்லேலூயா. வேதம் நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். 2வது, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் நாம். ஆமென். இவ்விதமாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், தானியேல் என்னும் ஒரு மனிதர், தேவனை நேசிக்கின்ற, அவரை ஆராதிக்கின்ற ஒரு மனிதர். அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். நம்ம சமுதாயத்துல நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்மளெல்லாம் தானியேல் இடத்துல உங்க ஒவ்வொருவரையும் நான் வைக்க விரும்புறேன். ஒரு தானியேல் திருமணம் ஆகாத ஒரு நல்ல ஒரு வாலிபர், உண்மையாகவே தேவனை நேசிக்கின்ற ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கணும், இவர்கிட்ட எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வகை தேடுறாங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன சொல்றாங்க? அதே வசனத்துல வாசிங்க. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. ரொம்ப ட்ரை பண்றாங்க, இவன்கிட்ட எதையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம், ஆனா முடியல. ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? வசனம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய
அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது. உடனே அவங்க என்ன தீர்மானம் பண்றாங்க? சமுதாயத்துல இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதனால நம்ம என்ன செய்யலாம்? அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும்படி முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய, அவனை ஆண்டவரை வணங்குறான் பாருங்க, அந்த விஷயத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கலனா வேற எதுலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடுறாங்க. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கின்ற நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. சமுதாயத்துல நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்கிற அளவுக்கு சில நேரம் நமக்கு நிறைய பயம் இருக்கு. நம்மை பார்க்கின்ற ஜனங்கள் நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்துல, அதுவும் இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய தெருவுல, நம்முடைய தாலுகாவுல, நம்முடைய தேசத்துல எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதே போலதான் அன்றைய நாட்கள்ல இந்த தானியேலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒருவேளை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னுடைய கிராமத்துல ஒரு சிலர் ஏன்ட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது தேடினாங்கன்னா நிறைய கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில உள்ள நோண்டி ஏதாவது ஒன்ன பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இங்கு நம்ம பார்க்கிறோம், தானியேலிடம் ஒரு குற்றமும் இல்லை. ஒருவேளை நாம் வசிக்கின்ற பகுதியிலே பிரியமானவர்களே, நம்ம சபைய விசுவாசிகள் நம்மிடையே குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றே ஒரு கூட்டம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சாயலை பெற்றிருக்கிற நாம், அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கின்ற நாம், நம்மளுடைய வாழ்க்கையில என்ன குறை உண்டு என்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இதே போலதான் தானியேலுக்கும் இருந்தாங்க. என்ன நினைக்கிறாங்க? கர்த்தருடைய தேவனை பற்றிய குறை ஏதாவது இவர்கிட்ட கண்டுபிடிக்கலனா வேற ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. உடனே என்ன செய்யறாங்க? தீர்மானம் பண்றாங்க. என்ன செய்யலாம்? இவரை குற்றப்படுத்தும்படி என்ன செய்யலாம்? ஏதாவது கிடைக்குதா? வகை தேடுறாங்க. அதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம் 3ஆம் அதிகாரத்தை. 2 விஷயம் தானியேலுடைய வாழ்க்கையில நடக்குது. ஒன்று அக்கினி ஜுவாலை, இன்னொன்று சிங்க கெபி. முதலாவது காரியத்தை மட்டும் நாம் தியானித்து விட்டு அடுத்த பகுதிக்கு நாம் செல்லுவோம். 3ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பாருங்க, நேபுகாத்நேச்சார் என்னும் ஒரு ராஜா என்ன செய்யறாரு? அவர்கள் வாழ்ந்த பகுதியில ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்குகிறார். 60 முழ இல்லைங்களா? பெரிய சிலை. அந்த நாட்களிலே அது பெரிய சிலை. இன்னைக்கு எவ்வளவோ பெரிய சிலைகள்லாம் இருக்கு. அவருடைய நாட்கள்ல 60 முழ ஒரு பெரிய பொற்சிலை, அலங்கரிப்பு, பார்வைக்கு ஒரு பெரிய அழகான நேர்த்தியான ஒரு பொற்சிலையை அவர் உருவாக்குகிறார். உருவாக்கி என்ன செய்யறாங்க? இந்த ராஜ்யத்தில் இருக்கிற சகல மனிதர்களும், அதை நம்ம பார்ப்போம். அந்த அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிசக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும், நாடுகள்ல இருக்கிற எல்லா மனிதர்களையும், பெரிய பெரிய பதவியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அழைத்து, நேபுகாத்நேச்சார் ராஜா பண்ணின இந்த சிலையை எல்லாரும் வணங்கணும் இல்லைங்களா? வணங்கணும். அப்படி இத வணங்கலனா என்ன பனிஷ்மெண்ட், என்ன தண்டனை அப்படிங்கிறத எங்க இருக்குது பாருங்க. வசனம் 6வது வசனத்துல வாசிப்போம். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால்
அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே பாருங்க, போடப்படுவான். எவனாகிலும் தாழ விழுந்து வணங்காவிட்டால், தாழ விழுந்து அதை கனம் பண்ணணும் அந்த சிலையை. அப்ப தாழ விழுந்து வணங்காவிட்டால் அக்கினி சுவாலியின் நடுவில் போடப்படுவான் என்றான். இது யாருடைய கட்டளை? ராஜாவினுடைய கட்டளை. அவருடைய பேர் என்ன? நேபுகாத்நேச்சார். அது அவருடைய கட்டளை. இந்த வேத பகுதியெல்லாம் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் நமக்கு முன்னுதாரணம். அவரை பின்பற்றுகிற நமக்கு இவை வேத வசனங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணம். எப்படிப்பட்ட முன்னுதாரணம்? இதே போன்ற சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்காவது ஒரு நாள் நேரிடும். ஆகையினாலே தேவன் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து இதிலே தேவ மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வரும் பொழுது அந்த சூழ்நிலையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்காக தேவன் அழகாக இந்த பகுதியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது போன்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, இதை வாசித்து இந்த தானியேலை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டு நபராக வைத்து இந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாக காணப்படுவோம். பாருங்க, இந்த தானியேலுக்கு வந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்யணும்? ராஜா செய்த அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்க வேண்டும். இதுதான் கட்டளை. யாராவது வணங்கலனா அவங்க எங்க போடப்படுவார்கள்? சூளையிலே, அக்னி சூளையிலே போடப்படுவார்கள். இதுதான் அவருடைய கட்டளை. தேடி தேடி பார்த்தாங்கய்யா, இவர்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு. கடைசி ஒண்ணுமே கிடைக்கல. உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு சிலையை உண்டு பண்ணி இத வணங்கு, இல்லனா அக்னியில போட்டுருவோம். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பாருங்க. நீதிமானுக்கு வந்த சோதனை. ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் பிரச்சனைகளை என்ன பண்றாங்க? கிரியேட் பண்றாங்க, உருவாக்குறாங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், அவரை பின்பற்றுகிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் நம்முடைய சமுதாயத்துல நமக்கு வருகின்றதான பிரச்சனை எவ்வளவு இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள்னாவே சமுதாயத்துல ஒரு கெட்ட பேர், ஒரு அவமானம். இவங்களா? சில நேரம் நாம ஒதுக்கப்படுகிறோம், சில நேரம் சமுதாயத்தால் நாம் நசுக்கப்படுகின்றோம், சில நேரம் சமுதாயத்தால் நாம் இகழ்ந்து பேசப்படுகிறோம், நகைக்கப்படுகின்றோம். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், வட இந்தியாவில் வாழும் கிறிஸ்தவர்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய நாடுகளிலே வாழும் கிறிஸ்தவர்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். வேதத்தை சுமந்து கரங்களிலே எடுத்து செல்வது கடினம். இந்த மாதிரி சத்தமா மைக்கு போட்டு பாடுவது கடினம். எந்த தப்பு செய்யாட்டினாலும் நீ என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது, எதையும் செய்யக்கூடாது. அப்பொழுது எவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை நம்முடைய சமுதாயத்துல. ஒருவேளை எனக்கு தெரியாது, இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகள் உங்களுக்கு தெரியும், வேலைக்கு போகிற உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிக்கிற உங்களுக்கு தெரியும், கல்லூரியில படிக்கிற உங்களுக்கு, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் எனக்கு நடைபெறுகிறது என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். இயேசுவை பின்பற்றுவதால் நாம் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து நமக்கு தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு மாணவி, ஏசப்பா பொண்ணு, இயேசுவை நேசிக்கின்ற ஒரு நல்ல மாணவி, அவங்களுடைய கிளாஸ் ரூம்ல எல்லாரும் பொட்டு வச்சுட்டு வருவாங்க. இந்த சகோதரி மட்டும் நெத்தியில பொட்டு இருக்காது. கேலி, கிண்டல், சகிப்பு.
எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இன்னல்கள் மத்தியில நம்ம வாழ வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நடுவே தேவன் நம்மை நன்றாக வைத்து இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த தானியேலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இவ்வளவு பெரிய சிலையை நான் எப்படி வணங்குறது? இவ்வளவு பெரிய ராஜாவுடைய எப்படி பணிந்து போவது? பாருங்க என்ன நடந்தது என்று பார்ப்போம். வசனம் 7வது வசனத்துல வாசிப்போம். சகல ஜனத்தாரும் ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். எல்லாருமே பணிந்து கொண்டார்கள். அங்க இருக்கிற சகல ஜனத்தாரும், சகல ஜாதியாரும், சகல பாசைக்காரரும் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த சிலையை தாழை விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஏனென்றால் ராஜாவுடைய கட்டளை. பணிந்து கொண்டார்கள். மேல தாளம் வாசிக்கும் பொழுது நம்மளாம் கேட்கிறோமாங்கயா, மேலத்தாளம் நம்ம ஊர்ல அடிக்குதா? கேக்குறீங்களா? சபையில அடிக்கிற மேலத்தாளம்லாம் வேற, ஊர்ல அடிக்கிறது கேக்குதா? அந்த காலத்திலேயே பாருங்க எல்லாம் தமிழ்நாட்டு இன்ஸ்ட்ருமெண்டா அங்க இருந்திருக்குது இல்லைங்களா? மேளம் இருந்திருக்குது, தாளம், வாத்தியம், எல்லாம் கிண்ணறம், சகல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அங்க இருந்திருக்குது. அதையெல்லாம் வாசிக்கும் பொழுது தாள பணிந்து கொண்டார்கள். ஆனா வசனம் 12 வாசிப்போம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. பாருங்க, அவர்கள் ராஜாவுடைய பக்கத்துல இருக்கிற ஒரு சில ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? போயிட்டு, ராஜாவே, எல்லா மக்களும் கீழ்படிச்சிட்டாங்க, உம்மை வணங்கினார்கள், சிலையை வணங்கினார்கள். ஆனா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் உண்மை வணங்கல அப்படின்னு சொல்லி அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது ராஜாவுக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்தது. மிகுந்த கோபப்படுறார் அவரு. பயங்கரமான ஒரு கோபம். நான் செய்த சிலையை வணங்காதபடி, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி யார் இருக்கிறா? கூட்டிட்டு வாங்க. நம்ம சமுதாயத்துல பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நாம் சந்திக்க நேரிடும். என்றைக்காவது ஒரு நாள் ஒருவேளை இதே மாதிரி சிலையை நிப்பாட்டி வணங்க சொல்ல மாட்டாங்க. சூழ்நிலைகள் வரும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒதுக்கப்படுவோம். சமுதாயத்தால் சில நேரங்களில் கைவிடப்படுவோம். சில நேரம் கேலிக்கூட்படுவோம். சில நேரம் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். நம்மை எழுந்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு, நம்மை நகைத்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு. இவை எல்லாவற்றிலும் முன்பாக நான் எப்படி சாட்சியாக நிற்கிறேன்? தானியேல் தேவனை நேசிக்கின்ற ஒரு மனிதன், தேவனை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து செல்கின்ற ஒரு மனிதன். இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வருது. ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வராங்க. ஏப்பா நீ பணிந்து கொள்ளல, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 12வது வசனத்தை வாசிப்போம். பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். உக்கிர கோபம் கொண்டு அவனை கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு வந்து நீங்க ஏப்பா விசாரிக்கிறாங்க, ஏன் வணங்கல? அப்ப அவங்களுடைய பதில் பாருங்க, வசனங்கள்ல நம்ம பார்ப்போம். 15வது வசனத்துல கீழ் பகுதியில வாசிங்க. 2 லைன் இருக்கு பாருங்க.
15வது வசனத்துல உங்களை என் கைக்கு உங்களை என் தப்புவிக்க கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் தேவன் யார் யார்? விசுவாசிகள் நல்லா கவனிங்க. நமக்குனே ஒரு கூட்டம் இருக்கு நம்ம சமுதாயத்துல. ஞாபகம் இருக்குங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துரு இருக்கிறான். நம்மளை எந்தெந்த வழியிலலாம் நம்மளை குறை கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம எந்த பாவத்துல நம்மளை விழுக வைக்கணும்னு அவன் காத்துட்டு இருக்கிறான். நம்முடைய விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்துல அவன் கை வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறான். நமக்கு எதிரிகளே இல்லைனாலும் எதிரிகளை உருவாக்குவதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். நல்லா கவனிங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். தானியேலுக்கே இந்த பாடுனா உனக்கும் எனக்கும் எவ்வளவு எம்மாத்திரம். சற்று சிந்தித்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தினுடைய நெருக்கடியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை சுதந்திரமா இருக்கலாம், காலங்கள் வரும், இது போன்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடும், நம்முடைய குடும்பத்திலே வரும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட போன்ற பிரச்சனைகள் வரும். சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். உன் தேவன் யார்? கேள்வி கேட்கிறாங்க. என் கைக்கு உங்களை தப்புவிக்க தேவன் யார் இருக்கிறா? இவ்வளவு தைரியமா உங்களுக்கு? அடுத்து என்ன நேரிடு என்று நாம் பார்ப்போம். பாருங்க வசனம் 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இப்பதான் தானியேல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உம்முடைய கையிலிருந்து எங்களை விடுதலை செய்வார், எங்களை நீங்களாக்கி விடுவார். எரிகின்ற அக்கினியில நீங்க போட்டாலும் சரி, அவர் எங்களை நீங்களாக்கி விடுவார். இந்த இடத்துலதான் தைரியமா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பாக்கியவான்கள். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுங்களா? அல்லேலூயா. ஒருவேளை நாம் அறியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு பொழுதுபோக்கிற்காக, ஏதோ ஒரு சாங்கியத்திற்காக சில நேரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போகணுன்ற சமயத்திற்காக நம்ம வரோம். இயேசுவை சில நேரம் நம்ம ஒரு என்ன ஒரு பயன்பாட்டிற்காக நாம் வைத்துக் கொள்கிறோம். என்னுடைய தேவைக்காக இயேசுவை சில நேரம் நம்ம வைத்துக் கொள்கிறோம். நாம் அறியவில்லை என்றாலும் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார், இல்லைங்களா? அப்ப எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுடைய மைண்ட்ல கொண்டு வாங்க. இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக, என்னுடைய விசுவாசத்திற்கு விரோதமாக, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாக வருகின்றதான பிரச்சனைகள் இருக்குதா? நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது புதிய புதிய பிரச்சனைகளை நம்முடைய குடும்பங்கள்ல ஏற்படுத்துகிறோமா? வருகிறதா? இவை எல்லாவற்றுக்கும் நின்று தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப அவர் என்ன சொல்றாரு? 18வது வசனம். இந்த வசனம் தான் நமக்கு தீம். இன்னைக்கு விடுவிக்காமற் வசனம் தான் இன்னைக்கு நம்ம தொட போற ஒரு அருமையான ஒரு வசனம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்திலே எழுதி கொள்ள வேண்டும். வாசிங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. இங்க பாருங்க, விடுவிக்காமற் போனாலும். அல்லேலூயா. அவர் எங்களை காப்பாத்தினாலும் பரவாயில்லப்பா, நீ பண்ண இந்த சிலை என்ன பண்ண மாட்டோம், என்னால வணங்க முடியாது. ஏன்னா அது கையினால செஞ்சது, அவருடைய சிந்தனையினால் செய்யப்பட்டது, யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு உயிர் இல்லைங்க, பார்க்க முடியாது. இந்த ரகசியத்தை தானியேல் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். நாமும் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அவருக்கு எதிராக வருகின்ற எந்த விசுவாசமும் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு பொருளையும், ஒருவேளை இங்க சிலையை நம்ம சொல்றோம், பொற்சிலையாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்கு நிகராக எந்த ஒரு பொருளாதாரமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்திற்கு தடையாக வந்தால் அதை நாம் வெறுத்து விட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நிகராக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டால் அதற்கு தடை செய்ய வேண்டும்.
ஆமென். ஒருவேளை விசுவாசிகள் நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஒரு பெரிய ஒரு சொத்து நமக்கு இலவசமா வருது அப்படின்னா இயேசுவை மறுதலிச்சுக்குமா? சிந்தித்து பாருங்க. ஒரு நல்ல காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காஸ்ட்லியான ஒரு பைக் கிஃப்டா கொடுக்குறாங்க. இயேசுவை விட்டுருப்பா, விட முடியுமா? வீடு இல்லாதவர்களுக்கு பல லட்ச மதிப்பான ஒரு அழகான வீடு இலவசமா கொடுக்குறாங்க. இயேசுவை விட்டு விட முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த தானியேல் எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் உள்ள தேவன், ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன், ஆண்டவர்கிட்ட ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு மனிதன், உண்மை உள்ள ஒரு மனிதன். என்ன சொல்றாரு? விடுவிக்காமற் போனாலும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க நன்மை செஞ்சாலும் சரி, செய்யாட்டினாலும் சரி, என் பிரச்சனையில இருந்து நீங்க என்னை காப்பாத்தினாலும் சரி, காப்பாற்றினாலும் சரி, எனக்கு வேண்டியவைகளை நீ கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, இந்த உலகத்திற்கு ஒருபோதும் நான் துணை போக மாட்டேன். ஒருபோதும் இந்த பொற்சிலையை நான் கால விழுந்து வணங்க மாட்டேன். ஏன்னா தானியேலுக்கு தெரியும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரே, அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அந்த ரகசியத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய தேவன் அவர் மிகுந்த சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு கீழே நம்ம வாசிப்போம், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. என்றார்கள். வா, எவ்வளவு போல்டான ஒரு வார்த்தை பாருங்க. நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? நம்முடைய சமுதாயத்துல இத சொல்ல முடியுமா? ஒரு மாசத்துக்கு நம்முடைய பஞ்சாயத்து நமக்கு வீட்டுக்கு தண்ணி விடலன்னா நம்முடைய நிலைமை இல்லைங்களா? யோசித்து பாருங்க. ஒரு காலம் வரும், ஒருவரும் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, ரேஷன் அட்டை இருக்காது, ஆதார் கார்டு இருக்காது, பேங்க் அக்கவுண்ட் இருக்காது, உங்களுக்கு எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இயேசுவை மறுதலித்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நினைத்து பார்ப்பதற்கே கடினமா இருக்குல்ல? நினைத்து பார்ப்பதற்கே கடினமா இருக்கு. எதுவுமே உங்களுக்கு கிடையாது. திடீர்னு ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளையை பிறப்பிக்குது, நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தானியேல் நமக்கு இருக்கிறார், அவருடைய எடுத்துக்காட்டு நமக்கு இருக்குது. இந்த சம்பவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார், விட்டு வைத்திருக்கிறார். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்க சொல்ற தேவனை என்னால் ஆராதிக்க முடியாது. ஒரு காரணத்திற்காகவும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே விட்டு கொடுக்கவே கூடாது. யூதாஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம் இயேசுவோடு பயணித்தான். ஆண்டவர்கிட்ட ஓசியா சாப்பிட்டாரு, இலவசம், எல்லாமே இலவசம் இல்லைங்களா? சுகம் இலவசம், உணவு இலவசம், எல்லாமே இலவசத்தை அவர் அனுபவிச்சாரு. ஆனா கடைசி நேரத்துல 30 வெள்ளிக்காசை கொடுத்தாங்கன்னு என்ன செஞ்சிட்டாரு? நாட்டி கொடுத்துட்டாரு. அப்ப அவருக்கே அந்த பாடுனா, இயேசுவை விசுவாசிக்கின்றனா, உங்களை சபை விசுவாசிகள், உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய விசுவாசத்திலே அவரை விசுவாசிக்கின்ற நாம், அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு ஆழமாக அவருடைய விசுவாசத்திலே நாம் இருக்க வேண்டும். எத்தனை சரிவுகள் வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, இயேசுவை ஒருபோதும் நாம் விட்டு கொடுக்கவே கூடாது இல்லைங்களா? அப்ப அந்த ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. என்னையா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே இந்த மனுஷன், இந்த உலகமே, என்னுடைய சாம்ராஜ்யமே நான் சொன்னதை கேட்டுச்சு, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது. ஆனா இந்த சாதாரண இந்த 3 அடிமைகள் என்னுடைய வார்த்தையை கேட்கல. என்ன செஞ்சாங்க? தூக்கி நெருப்புல போட்டாங்க, அக்னி ஜுவாலையில போட்டாங்க, அக்னி சூளையிலே அவர்களை தூக்கி போட்டார்கள்.
செங்கல் சூளை பார்த்துருப்போமா? பக்கத்துல போய் பார்த்துருப்போமா? யாருக்காவது அனுபவம் இருக்கா? செங்கல் சூளை அனுபவம்? சும்மா கொஞ்சம் பக்கத்துல போய் பாருங்க. அதை வேய்க்கும் போது அங்க இருக்குதுன்னா இங்க போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த செங்கல் சூளையை விட 7 மடங்கு பெரிய ஒரு சூளை. அதுல உயிரோடு அவங்க என்ன செய்யறாங்க? தூக்கி போட போறாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. 21வது வசனம் வாசிங்க. 21வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். யாரு? தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேரும் நண்பர்கள். இங்க தானியேலை மட்டும் அவங்க நெருப்புல போடல, அவரோடு கூட இருந்த 2 நண்பர்கள் 3 பேரையும் என்ன செஞ்சாங்க? அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். எதற்காக போடப்பட்டார்கள்? சொல்லுங்க, எதற்காக? அவரை வணங்காதனால. எதை வணங்காதனால? ஒரு சிலையை வணங்காதனாலே போடப்பட்டார்கள். சில நேரம் நம்முடைய விசுவாசத்துக்காக நம்ம எப்படி வேணாலும் தள்ளப்படலாங்க, எப்படி வேணாலும் தள்ளப்படலாம், எப்படி வேணாலும் நாம் நெருக்கப்படலாம். இயேசுவை நேசிப்பதற்காக, இயேசுவை பின்பற்றுவதற்காக நாம் வாழும் பகுதியிலே நாம் எப்படி வேணாலும் புறக்கணிக்கப்படலாம். ஏன்? பில்லிசூனியம் வைக்கப்படலாம், செய்வினை வைக்கப்படலாம், நம்ம சாவுன்னு சொல்லி தீர்மானங்கள் பண்ணப்படலாம். அதுக்குள்ள இடங்கள்லாம் இருக்கு. ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பாருங்க, நெருப்புல போடப்பட்டார்கள். இங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. 22வது வசனத்துல கீழ் பகுதியில வாசிப்போமா? கீழ் பகுதியில 2வது கடைசி லைன், அந்த கடைசி லைனுக்கு மேல மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. என்ன கொன்று போட்டது? அக்கினி ஜுவாலை, அக்கினி சூளை தூக்கிட்டு போய் நெருப்புல போடுறவங்க என்ன பண்ணிருச்சு? கொன்றுச்சு. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய அற்புதம். புதிய ஏற்பாட்டுல நிறைய அற்புதத்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில பாருங்க, தூக்கிட்டு போய் நெருப்புல போட போறாங்க. அவர்களை அக்கினி கொன்று போட்டது. ஒரு பக்கம் நம்ம நினைக்கிறோம், இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே சுமப்பதினால் நிறைய நிந்தைகளை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. இயேசுவை நான் பின்பற்றுவதால், இயேசுவை நான் ஆராதிப்பதால், சபைக்கு போறனால நான் புறம்பே தள்ளப்படுகிறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் நம்முடைய எதிரிகளை, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை அவரு ஒரு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தும்படி, வாலிபர்கள், சபை விசுவாசிகள், ஐயா அம்மா, அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், இன்றும் அவர் ஜீவிக்கிறார். நமக்கு விரோதமா சில நேரம் எழும்பினவர்கள் அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுவாங்க. அக்கினியில தூக்கி போடணும்னு சொல்லி கொண்டு போறாங்க. தூக்கிட்டு போனவங்க சம்பளம் ஆயிட்டாங்க. அக்கினியில போடப்பட்டவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாசியுங்கள், வசனம் வாசிங்க. அக்கினியிலே போடப்பட்டவர்கள் 3 பேர் போடப்பட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றத நம்ம வாசிப்போம். 24வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம், கட்டி போட்டு உள்ள போட்டோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரயுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அக்கினியில நெருப்புல 3 பேரை போட்டோம், 4 பேர் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு பாருங்க, தேவன் தெளிவாய் அங்கு காண்பிக்கிறார். தானியேல் என்ன சொல்றாரு? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும், எங்களை விடுவிக்காமல் போனாலும், அந்த வார்த்தை பாருங்க, அவர் காப்பாத்தினாலும் பரவாயில்லைங்க,
உள்ள தூக்கி போட்டாங்க, ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சமுதாயம் நம்மை ஒதுக்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும் பொழுது, நான் தனியாக இருக்கின்றேனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரை பிரச்சனைகள் மேற்கொண்டே வருகிறது. நெருப்பு மாறிங்க என்னுடைய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் நான் வெந்துகிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடினமான பாதைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்றது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலே தேவன் நம்மோடு. அல்லேலூயா, அல்லே. ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய சொந்த குடும்பத்துல எனக்கு 100 செய்வனம் வச்சாங்க. ஆண்டுடைய சமூகத்துல இருந்து சொல்றேன். சொல்ல போனா இன்னைக்கு நான் இறந்துருக்கணும். இறந்து 4-5 வருஷம் ஆயிருக்கும். எத்தனையோ வேதனைகள், எவ்வளவோ சூழ்ச்சிகள். ஆனா அவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு எப்படியா இவன் உயிரோட இருக்கிறான்? என்னோடு கூட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளோடு கூட தேவன் இருக்கிறார். அம்மா, உங்களை தூக்கி உள்ள போட்டாங்களா நெருப்புல? அங்க ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமுதாயம் நீ கிறிஸ்தவன் என்று ஒதுக்கி விட்டதா? சமுதாயம் ஒதுக்கலாம், தேவன் ஒதுக்கவில்லை. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன்ங்க. அவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது. என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் என்னதுங்கிறாரு. யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு ராஜா சொல்ல முடியுமா? தமிழ்நாடு என்னதுன்னு ஒருத்தர் டெல்லியில உட்கார்ந்து சொல்ல முடியுமா? போர் படிச்சுட்டு போயிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் என்னுடையது. ஏனால் அவர் தான் சிருஷ்டிகர். He is the owner of all universe. சர்வ லோகத்தின் அதிபதி அவரே. ராஜா பார்க்கிறாரு, போட்டது 3 பேரு, எங்கயா 4 பேர் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம இழந்து பேசுகின்ற சமுதாயம் ஒரு நாள் நம்மளை பார்த்து கேட்கும் இந்த கேள்வி. நான் என்னமோ நினைச்சேன், இவரை எப்படியா அப்படி சந்தோஷமா இருக்கிறாரு? இந்த அம்மாவை நான் என்னமோ நினைச்சேனே, என் கண்ணு முன்னாடி இப்படி நல்லா இருக்கிறாங்களே. இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? இந்த தானியேலை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாப்பார். ஆனா தானியேலுக்கிட்ட 3 குணாதிசயங்கள் இருந்ததுங்க. அதனாலதான் ஆண்டவர் அவர் கூட இருந்தார். அல்லேலூயா. நம்மோடு கூட, தானியேலோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஒரு 3 குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒருவேளை நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம், நான் இயேசுவை நம்புகிற ஒரு விசுவாசியாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கின்ற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் என்னிடத்திலே தேவன் விரும்புகிற ஒரு 3 குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையிலே இந்த 3 குணாதிசயங்கள் இருந்தது. முதலாவது, தேவனை துதித்தான். தேவனை துதித்தான். இன்னைக்கு காலையில ஒரு அருமையான ஒரு வொர்ஷிப், நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு பாடல்கள். இந்த பாடல் பொதுவாகவே சபையில நான் கேட்பேன். சில நேரம் முன்னாடி இருக்கிறவர் பாடுவாரு, விசுவாசிகளுடைய சத்தம் கேட்காது. ஆனால் இந்த சபையில விசுவாசிகள் எல்லோருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கும் மேலாக தேவன் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி அவர் மட்டும்தான் சபையில, இந்த சபையில எல்லாருடைய சத்தமும் கேட்டது. மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. தேவனை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும், பாடல்களை நேசிக்க வேண்டும். எத்தனை பேர் கையில பாட்டு புக் இருக்கு? பாடல் புக் இருக்கா? பாட்டு புக் இருக்கா? அந்த 2 சகோதரிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்மளுடைய கரங்கள்ல பாட்டு புக் இருக்கணும். 1,00,000 பாட்டு போன்ல இருந்தாலும் 10 பாட்டாவது நம்ம பாட்டு சேர்ந்து என்ன செய்யணும்? ஒரு பாடல் புக்கு வேணும் இல்லைங்களா? பாடல் புக்கு எங்க போனாலும் அங்க கரங்கள்ல பாடல் புக்கு. எங்கு சென்றாலும் நாம் என்ன செய்யணும்?
பாடல் புக்கு கையில வச்சிருக்கணும். ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த வசனங்கள்லாம் எங்க இருக்குது? ஆண்டவரை துதித்தார்கள். இதெல்லாம் எங்க பார்க்கிறோம்? எந்த வசனங்கள்ல பார்க்கிறோம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனம் வாசிங்க. பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். தன்னுடைய வாழ்க்கையில தானியேல் எப்பொழுதும் தேவனை துதிக்கின்ற ஒரு மனிதராகவே இருந்தார். அடுத்த வசனம் வாசிப்போம் பாருங்க. பின்பு தானியேல் 20வது வசனம். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள பின்பு தானியேல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, நானும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நினைக்கிறோம் தாவீது தான் நிறைய துதிச்சாருன்னு. கிடையாது. தாவீது நிறைய துதிச்சாரு. ஆனால் தானியேல் தேவனை ஒவ்வொரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேவனை தானியேல் துதித்தான். முதலாவது, துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில இருக்க வேண்டும். சங்கீதம் 34 வசனம் 1 என்ன வாசிங்க. சங்கீதம் 34:1 எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் ஸ்தோத்திரம். எக்காலம்னா என்னது? சதா காலங்களிலுங்க. காய்ச்சலா இருக்கும் போது, சோதனை வரும் பொழுது கொஞ்சம் பிரேக் விட்டுறணும், அப்படியா? இல்ல, சதா காலங்கள். எக்காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில், என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. துதித்துக் கொண்டே இருக்கணும். துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்ரூம் சிங்கர் குளிக்கும் போதும் பாட்டு பாடுவாங்க, வண்டி ஓட்டும் போதும் பாட்டு பாடுவாங்க, வியாதியா இருக்கும் போது பாட்டு பாடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். மாச கடைசி முதல் மாசம் முதல் வாரம் சம்பளம் கைக்கு வந்தவன் மட்டும் ஆண்டவரை துதிக்க கூடாது. ஏசப்பா ஸ்தோத்திரம், துதியுங்கள் துதித்து பாடிட பாத்திரமே. சம்பளம் கைக்கு வந்த மட்டும் பாட்டு பாடக்கூடாது. மணிப்பரிசு காலியானாலும் என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். அல்லேலூயா. ஆமென். தானியேல் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். இரண்டாவதாக, தானியேல் தேவனை ஆராதித்தான். துதிக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அல்லேலூயா. தேவனை துதித்து பாடுவது வேறு, ஆராதனை செய்வது வேறு. துதித்து பாடு என்றால் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம பாடுவது. ஆராதனை என்றால் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் உண்மையாய் ஆராதனை செய்வது, வேற ஒன்றிற்கும் அல்ல. ஆராதனை என்பது என்னை பிரியப்படுத்துகிறதான காரியங்களை விட்டு அவரை பிரியப்படுத்துவது. அல்லேலூயா. ஒரு சிலையை விட்டுட்டாரு, ஆண்டவரை வணங்கினார். ஆராதனை. அதனாலதான் சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும். அல்லேலூயா. நாங்க உங்களை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். உண்மை உள்ளவர். மூன்றாவதாக, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே தினமும் ஜெபித்தான். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே தினமும் ஜெபித்தான். இந்த ஜெப வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். இந்த 3 செஞ்சனாலதாங்க அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த வைராக்கியம் அவருக்குள்ள எப்படி வந்தது? இந்த 3 காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் செயல்படுத்தினபடியினாலே. துதியுங்கள், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். எதுவுமே செய்யாம நமக்கு எதிராக வரும் சவால்களை சந்திக்க முடியாது. There is a C team. அமெரிக்காவுல C team அப்படின்னு வச்சிருக்காங்க. C team, C stands for Christ. அந்த C டீமுக்கு உள்ள பவர் என்ன தெரியுங்களா? ராணுவம் இருக்குது, தரை வழியா போற ராணுவம் இருக்குது, ஃளைட் வழியா போற ராணுவம் இருக்குது, தண்ணி கடல் வழியா போற ராணுவம் இருக்குது. எல்லா ராணுவத்தை காட்டிலும் சிறந்த ராணுவம் C team.
இந்த சி டீம் என்ன செய்யும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் பூந்து அடிக்கும் எதிரிகள். நீங்க அவங்கள தூக்கி நெருப்புல போட்டாலும் வெளியே வந்துருவாங்க. அவங்கனால அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது உயிர் வாழ முடியும், அல்லது அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்ற வழி அவங்களுக்கு தெரியும். நீங்க பனிக்கட்டிக்குள்ள அவங்களை அனுப்பிட்டாலும், தண்ணிக்கு அடியில நீங்க அவங்கள போய் நீங்க சண்டை செய்யணும்னு சொன்னாலும், எல்லா சூழ்நிலையும் கையாளுகின்ற ஒரு டீமுக்கு பேர் தான் சி டீம். They can handle any problems. அவங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட சவால்களை கொடுத்தாலும் they can handle it. ஏன் தெரியுங்களா? அவ்வளவு பயிற்சி பெற்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுனுடைய விசுவாசிகள், அவர் ஒருவேளை நம்மளுடைய கரங்கள்ல ஆயுதங்கள் இல்லைங்க, நம்முடைய கரத்துல ஆயுதங்கள் இல்லை. நம்மை இகழ்ந்து பேசுகிறவர்கள் மத்தியில, நம்முடைய சத்ருவின் மத்தியில, நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற பொல்லாத அசுத்த ஆவிகள் மத்தியில எதிர்கொள்வதற்கு ஒரே ஒரு சிறந்த ஆயுதம் ஜெபம், துதி, ஆராதனை, வேத வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஆயுதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. உருவமே இல்லாத ஆயுதம் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? துப்பாக்கி ஒரு உருவம், அது கத்தி ஒரு உருவம், பீரங்கி ஒரு உருவம். ஆனா உருவமே இல்லாத ஆயுதம் எது தெரியுமா? ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை தேவன் நம்ம கையில கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்மலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவ்வளவு பெரிய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறோம், சத்துருவை மேற்கொள்ளாம தோர்ந்து போயிடுறோம். எவ்வளவு பெரிய ஆயுதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு. இந்த சமுதாயத்திலே பொற்சிலையை வணங்கும்படி இப்படி போன்றதான பாரங்கள், கடினமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தானியேலை மனதிலே கொண்டு எவ்வளவு சகித்தான். போடுகையா தூக்கி போட்டாங்க, 4 பேரா வந்தாங்க. தேவன் நம்மை 4 பேராக மாற்றுவார். நம்முடைய பிரச்சனையின் நடுவே அவர் வருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக யோபு. யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோபுவினுடைய அவருடைய ஒரு ஹைலைட்டான ஒரு வசனம் என்ன யோபுவினுடைய வாழ்க்கையில? நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம், சபை விசுவாசிகள் யோபுவினுடைய வாழ்க்கையில சூப்பரா ஒரு ஹைலைட்டான ஒரு வசனம் சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா? பைத்தியக்காரன் போல் பேசுறது என்ன சூப்பர் அழகா. ஏன்னா அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். வேற சொல்லுங்க. அடுத்தது வேற. யோபு ஒரு நல்ல ஊர் என்னும் அவருடைய ஊர் பேர் என்னது? ஊத்ஸ். ஊத்ஸ் என்னும் தேசத்துல யோபு என்னும் ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கும் உள்ள தேவனுக்கு இருந்தான். ஒரு நல்ல மனிதன். தானியேலை போல அவனும் ஒரு நல்ல மனிதன். பொல்லாப்புக்கு விலகுகிற, தீமைக்கு விலகுகிற ஒரு உத்தமனான ஒரு மனிதன் இல்லைங்களா? இப்ப நம்முடைய சமுதாயத்துல ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுக்கமா போறோம் பாருங்க, நமக்கு தான் வரும் நிறைய பிரச்சனை. நம்ம ஒதுங்கி போனாதான் அவன் நம்மளை ஏறி மிதிப்பான். அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இயேசு இயேசுன்னு சொல்லி அவருக்காக நம்ம விலகி போகும்போது ஏறி மிதிப்பாங்க. நல்லா நம்ம தாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. அடிக்கிறவனோட அடி வாங்குறவன் தான் பெருசாடி. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பலன் வேணும் தெரியுமா அடிய வாங்குறதுக்கு? அம்மா சிரிக்கிறாங்க. இந்த யோபுக்கு வந்த பிரச்சனை இவ்வளவுதான் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? விசுவாசிகள், யோபுவை விட எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுங்கன்னு யாராவது ஒருத்தன் கை தூக்குங்க பாருங்க. அவருக்கு வந்த பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? திடீர்னு ஒருத்தன் ஓடி வரான், ஐயா
உன் கழுத எருமை மாடெல்லாம் செத்து போச்சுங்கிறான். அவனுக்கு பின்னாடி இன்னொருத்த ஓடி வரான், உன் வேலையாட்கள்லாம் வெட்டுண்டப்பட்டார்கள். இன்னொருத்தன் பின்னாடி வரான், உன் பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கயா, திடீர்னு காத்து வந்துச்சு எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிடுச்சு. பின்னாடியே மனைவி வருது, ஓடி வருது, யோ விட்டுட்டு வாயா இல்லைன்னா நான் போயிருவேன். அதுக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஏய் மன்னிச்சிடுறா கிளம்புறோம். எல்லாம் போயிருச்சு. கடைசி அவனுக்கு கிடைச்சது ஒன்னே ஒண்ணு, தொட்டாங்குச்சி ஒண்ணு கிடைச்சிச்சு. எடுத்து என்ன பண்ணாரு, சாத்தான் பாருங்க, வித் பெர்மிஷன், ஆண்டவருடைய அனுமதியோட வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனா எல்லாத்தையும் தாங்குற ஒரு மனசக்தியை ஆண்டவர் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. அந்த மன பலன் இன்னைக்கு நமக்கு இருக்கா? யோபனுடைய இந்த 4-5 பிரச்சனையில ஒரு விஷயத்துல கை வச்சிருந்தாலும் நம்ம ஆண்டவரை சபிச்சிருப்போம். பேதுருன்னு ஒருத்தர் தான், நீ ஆண்டவரோட இருந்தப்பான்னு சொன்னதுக்கே சபிச்சுட்டான். நம்ம விசுவாசிங்க கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா போட்டு பைக் வாங்கி அந்த பைக்கு கீழே விழுந்து நாசமா போச்சுன்னா அவ்வளவுதான், சர்ச்சுக்கு வர மாட்டேன்ருவோம். டென்த்ல ஒரு பாடம் போயிருச்சுன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடு விட்டார். Say, let's be serious. யோபுவை நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த யோபு, இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்காரு அந்த வேத வசனத்தை? இதை பார்த்து படிச்சு ஒரு முன்னுதாரணமா வச்சுக்காங்கப்பா. ஒன்ன மாதிரி மனிதர்கள் வாழ்ந்தார்கள், நம்மை போன்ற மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? சோ நம்மளுடைய நிலைப்பாடு என்ன இந்த காலை நேரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை? என்ன தெரியுமாங்க சொன்னாங்க? ஹைலைட்டான ஒரு வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் சொல்றாரு பாருங்க. இதை விட பெரிய வார்த்தை எதுவுமே இல்லை. யோசித்து பாருங்க. இந்த யோபுவை குறித்து நீங்களாம் வீட்டில் போய் உட்காந்து தனியா வாசித்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். கொஞ்சம் கூட நம்மளால தாங்க முடியாதுங்க. எத்தனை மிஷினரிகள் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து ரத்த சாட்சியா மரித்தார்கள் தெரியுமா? மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறுல எடுத்து பாருங்க, படிங்க. மிகவும் கஷ்டம். தென்காசி பகுதியில் ரேகலாண்டுன்னு ஒருத்தர் வந்தாரு. மக்கள் எல்லாம் அவரை ஒதுக்குனாங்க. இவர் என்ன ஜாதிக்காரரோ தெரியலையே, சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு செய்ய தெரியல, எதுவுமே இல்லை. போய் தொப்பியை கழட்டி கூழ் வாங்கி குடிச்சாரு, தியாகம் பண்ணாரு. இந்த வேத வசனம் நம்மளுடைய கையில வர்றதுக்கு எத்தனை மனிதர்கள் தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? எவ்வளவு பேருடைய தலைகள் சிறைச்சேதம் பட்டிருக்கு தெரியுங்களா? தேவன் நம்மை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சமுதாயத்தில் வருகின்றதான நிந்தனைகள் மத்தியிலே தேவன் நம்மை 4 பேராக காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த வழியா பிரச்சனை வருது, எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் இருக்குதா? சிந்தித்து பார்ப்போம். இதெல்லாம் இருக்குதா? வீட்டில் நம்ம துதிக்கிறோமாப்பா ஆண்டவரை, பாட்டு பாடுறோமா? புது படம் வந்துருச்சுன்னா இந்த வாலிப பசங்கள்லாம் புது படம் வந்துருச்சுன்னா அந்த பாட்டு தான் ஓடும் ஒரு மாசத்துக்கு. சினிமா பாடல்கள், பொற்சிலைப்பா வணங்காதீங்க. ஃபேஷன் புதுசா ஒரு விஷயம் வருதா, பொற்சிலை வணங்காதீங்க. நம்ம நினைக்கிறோம் பொற்சிலை சிலை தான், அது நேரா இருக்குது, அதை மட்டும் தான் வணங்குறோம். நோ, இயேசுவை காட்டிலும் நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது சிலை. எந்த ஒரு அட்வான்ஸா செல்போன், காஸ்ட்லியான செல்போன் எனக்கு வந்துருச்சா, வாங்குங்க, தப்பு இல்ல. நேரத்தை இயேசுவோடு கூட அதிகமாக செலவழிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆகையினாலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். கடைசியா 42வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம்.
42வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசித்தோம்னா 42வது அதிகாரம் 10, 12 சீக்கிரமா வாசிப்போம். யோபு இன்னும் ஒரு 5 பாருங்க, வாசிங்க. யோபுவுக்கு எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. தருவாரா? எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆமென். இயேசுவுக்காக என்ன இழந்தாலும் சரிங்க, எத்தனை மடங்கா தராரு? வீடு போதா, போன் போதா, வீட்டுல இருக்கிறதெல்லாம் போதா. அல்லேலூயா. நினைச்சுக்கணும், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? டபுளா தர போறாரு. அல்லேலூயா. நாற்பத்தி 42வது அதிகாரம் 17வது வசனம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். முத அதிகாரம் வாசிக்கும் போது கவலையா இருக்கும், கடைசி அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். எல்லாவற்றையும் நெடுநாள் ஆயுசு நாள் யாருக்கு தெரியுமா அதிக கவலைப்படுகிறவர்களுக்கு. ஒரு மருத்துவர் சொல்றாரு, ரொம்ப அதிகமா மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஆயுசு நாள் கம்மிங்கிறாரு. அப்படி பார்க்க போனா யோபு எப்பயோ இறந்திருக்கணும். வருத்தத்திலையும் சஞ்சலத்தையும் எவ்வளவு. ஆனா இங்க வாசிக்கிறோம், யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இதெல்லாம் தேவன் அவனுக்கு செய்தார். காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை கைவிடலைங்க. அவன் கைவிடல, முழு மனதா இருந்தான். கொடுத்தார், அவர் எடுத்தார், ஸ்தோத்திரம் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில சொல்லி பழகுவோம் பிரியமானவர்களே, சொல்லி பழகுவோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வந்ததுங்க. நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு சொல்றேன். எந்தெந்த வருஷம்லாம் நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு தேதியை ஒழுங்கு செய்யறோமோ அந்த தேதியில மழை வந்துடும். சாயங்காலம் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் 25ஆம் தேதி 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த நாட்கள்ல தான் அநேக ஜனங்கள் வருவாங்க. எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லிடலாமே, ஒரு 10 விதவைகளுக்கு சேலை கொடுப்போம், ஒரு 50 பிள்ளைகளுக்கு ஏதாவது gift கொடுப்போம், இப்படியாவது ஏதாவது சுவிசேஷத்தை அறிவிச்சிடலாம்னு சொல்லி கூப்பிட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? அன்னைக்கு தான் மழை அனுப்புவார். கஷ்டமா இருக்கும். நிறைய நாள் திட்டி இருக்கிறேன், நீங்க சரியில்லை ஆண்டவரே, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. உங்களுக்காக நாங்க இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கோம், சரியான நேரத்தை வச்சு எங்களை செய்றீங்கல்ல. சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மழையை நிறுத்துவாரு. அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, தானியேல் ஜெபத்திலேயே எல்லாத்தையும் கட்டினாரு. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை ஜெபத்தின் மூலமா கட்டினாரு. ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, மதுரையில ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆராதனைக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்ப 8 மணி ஆராதனைக்கு போகணும்னா அவங்க 6 மணி 5 மணிக்கு எழுந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு 12 மணி 1 மணிக்கு சபை முடிந்து வந்த பிறகுதான் சாப்பிடுவாங்க. இது அவர்களுடைய வழக்கம். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஆராதனை 8 மணிக்கு முடிஞ்சு மதியம் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு பூனை கறி குழம்பு என்ன செஞ்சிருச்சு, தட்டி விட்டுட்டு போயிருச்சு. வாசனை கமகமன்னு வருது, வயிற்று பசி. அந்த பூனையை எவ்வளவுதான் சபிச்சாங்கன்னு தெரியல. அதோட கூட சேர்த்து யாரையும் சபிச்சாங்க. பட்டினியா கடந்து ஆராதிச்சுனா ஐயா, உண்மை கடைசி பட்டினியா போட்டிய. நடந்துருச்சு. அள்ளி கூட்டனா உள்ள ஒரு பெரிய பள்ளி செத்து கிடக்குது. அந்த அம்மா கண்ணீர் விட்டாங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க சுவாமி, என்னை மன்னியும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுமா பிரியமானவர்களே. நம்முடைய சூழ்நிலை கஷ்டம் வருதா, நஷ்டம் வருதா, சமுதாயம் ஒதுக்குதா, சில நேரம் கசப்பான அனுபவங்களை தேவன் இனிமையாக மாற்றுவார். ஆமென்.
சூழ்நிலையை கண்டு ஒருபோதும் அவரை விட்டு விலகிச் செல்ல வேண்டாம். தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி சுவாமி. எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தானியேலை போல இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க, தானியேலை போல உம்மை துதிக்க, தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. யோபுவை போல ஆண்டவரே கடினமான பாதைகளை தாங்கிக் கொள்ள எங்களுடைய விசுவாசத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.